எனவே இங்கே அம்மையார் சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் ஏனோக்கை பற்றி அழகாக சொல்லியிருக்கோம். ஒரு நபர் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு நபரை பற்றி சொல்லியிருக்கு. யார் அது? நோவா. குட், சூப்பர். நோவாவை பற்றி இருக்குது. ஓகே, இப்போ என்ன பார்க்குறோம்? ஏனோக்கை குறித்து நம்ம சிலதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக எங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், 2 வசனத்தை நம்ம வாசித்து அதன் வழியாக நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆமேன். பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு வசனத்தையும் புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு வசனத்தையும். எப்பொழுதுமே பைபிள் ஸ்டடி வேதாகமம் அந்த பற்றி யாராவது பேசுகிறாங்கன்னா நீங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கணும். நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை கெடுத்து கொள்ளாதபடிக்கு உபதேசங்களை கேட்கணும். ஆமேன். எனவே இங்கே வாசிக்கலாம், எரேமியா 6:16. எல்லாம் ஸ்க்ரீனை பார்த்து வாசிக்கலாங்களா? வழிகளில், எரேமியா 6:16 ஸ்க்ரீனில் இருக்குது. வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள். எனவே இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நம்ம வாழ்க்கையில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழியில் நடக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்க இருக்கிறோம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ஏமேன். நாம் பேசுகிற காரியங்கள், கற்றுக்கொள்கிறது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து அது எது சிறப்பானதாக இருக்கிறதோ அதை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும் என்று நம்ம 2 வசனத்தை உங்களுக்கு முன்னாடி போட்டிருக்கிறோம். புரியுதுங்களா? ஓகே, என்ன பார்க்கணும்? ஏனோக்கின் வாழ்க்கை குறித்து பார்க்க இருக்கிறோம். இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர் என்றதெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். இவரை குறித்ததான வேத வசனம் என்ன சொல்கிறது அப்படிலாம் பார்க்க. ஓகே, ஏனோக்கை குறித்து உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லுங்கள். ஏனோக்கை பற்றி ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஏனோக்கு அவரை பற்றி தேவனோடு சந்திச்சா. சூப்பர், குட். நெக்ஸ்ட்டு, எடுத்துக்கொள்ளப்பட்டார். தென் குட். வேற என்ன ஏனோக்கை பற்றி உங்களுக்கு தெரியும்? நீங்கள் வேதாகத்தில் பார்க்குற ஏனோக், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்க தானே அந்த ஏனோக்கை பற்றி. 300 வருடங்கள் தேவனோடு சஞ்சரித்து அப்புறம் காணப்படாமல் போனார். ஓகே, இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். சூப்பர். எனவே ஏனோக்குடைய வாழ்க்கையில் ஏனோக்கை குறித்து நாம் பார்க்க இருக்கோம். ஏனோக்குக்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்க இருக்கிறோம். அதே சமயத்தில் ஏனோக்கால் சபையாகிய மனமாட்டியாக நமக்கு ஏதாவது சத்தியங்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். ஏனோக்கு என்று எடுத்தாலே நம்மளுக்கெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியது புரியுது. இது ஒரு பழைய ஏற்பாட்டு காரியங்கள், நியாயப்பிரமாணத்துக்கு முந்தி இருக்க வேண்டிய ஒன்று. உலகம் ஒரு முறை அழிவுக்குட்பட்டது, அதற்கு முன்னாடி இருந்ததான ஒரு நபர் என்று தான் நமக்கு தெரிந்தது. ஆனால் ஏனோக்கு புதிய ஏற்பாட்டு திருச்சபை மக்களுக்கும் இன்று வாழ்கிற நமக்கும் மனவாட்டிக்கும் என்ன செய்தியை தருகிறார் என்று நாம் பார்க்க இருக்கோம். ஏனோக்கின் வாழ்க்கை என்று நம்ம பார்ப்போம் அப்படின்னா, அவரை குறித்து வேதம் என்ன சொல்கிறதுனா, இவர் முன்னோர்களின் ஒருவராக இருக்கிறார். வேதாகமத்தில் இவரை பற்றி அநேக வசனங்கள் இல்லை, வசனங்கள் குறைகி தான் இருக்குது. எனவே அந்த வசனங்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்க இருக்கோம். அடுத்தபடியாக ஏனோக்கை குறித்து பார்க்கும்போது மற்றவரோடு ஒப்பிடும்போது அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய வருடங்கள், ஆயுஷ் நாட்கள் குறைந்து வாழ்ந்திருக்கிறார். இன்னும் 365 வருடம் தான் வாழ்ந்திருக்கிறாரு. ஓகே, அப்படி நம்ம எடுத்து போனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 70 வருஷம் 85-80 வருஷம் வாழ்வது பெரிய ஒரு சாத்தியம், ஒரு அதிசயமாக இருக்கலாம். வியாதி இல்லாமல் ஒரு 55-60 வயசு வாழ்கிறாங்கன்னா அவங்க சாதிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கு 800-900 வருடங்கள் அசால்ட்டாக வாழ்ந்த காலத்தில் இவர் 365 வருடம், அதாவது அல்பாயுஸ், சின்ன வயசில் இறந்துட்டோன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஏனோக்கு என்ன செஞ்சிட்டாருன்னா அந்த காலத்தில் அங்கே வாழ்ந்த அந்த ஜென்ரேஷனில் சிறு வயதிலே என்ன செஞ்சிட்டார், இறந்த குறைந்த வருடங்களே வாழ்ந்த ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு வாழ்ந்த ஒரு நபராக இருக்கிறாரு. அக்கிரமம் நிறைந்த பாவிகள் அக்கிரமம் நிறைந்த மக்கள் மத்தியிலே வாழ்ந்தவர். பாவிகள் நிறைந்த மத்தியிலே, அக்கிரமம் நிறைந்த பொல்லாப்பு உள்பட்ட இந்த ஜனங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர் தான் இந்த ஏனோக். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு தீர்க்கதரிசி என்றும் இவர் ஒரு விசுவாச வீரன் என்றும் வேதம் சொல்கிறது. எதற்கு தீர்க்கதரிசி, எதில் தீர்க்கதரிசி பின்னாடி பார்ப்போம், ஏன் இவர் தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஓகே, இங்கே வாசிச்சுட்டு இருக்கிறோம். 21, 22, 24 வரை பார்க்கும்போது இதில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ண இருக்கிறோம். ஒன்று, சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். எனவே ஏனோக்கு என்றாலும் நமக்கெல்லாம் மைண்டில் வரக்கூடிய ஒன்று, சஞ்சரித்து கொண்டிருந்தான். யாரோடு? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். சஞ்சரிப்பு என்றால் என்ன? எப்படி சஞ்சரிப்பது? அவரோட பேசுவது. வேற நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறீங்களா? எப்படி சொல்லி சஞ்சரிக்க போகிறீங்க? பைபிள் படிப்பீங்க, பரிசுத்த ஆவி நாமத்தை பெற்றுக்கொண்டு வாழ போகிறீங்க. ஓகே, நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறீங்களா? ஓகே, நம்ம பார்ப்போம் எப்படி தேவனோட சஞ்சரித்தார், நாம் எப்படி அவரோட சஞ்சரிக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேவனோட சஞ்சரிக்கணும்னு சொல்லி. எப்படி? நம்மளுக்கு எல்லாம் தெரியும், பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், சபைக்கு போகணும், இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த இணைப்பு, கர்த்தருடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா என்றெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். எனவே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஏனோக்கு குறித்து வேதம் சொல்கிறது எபிரேய புத்தகத்தில்
11ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தினால் ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான் என்று வசனம் இருக்கும். எனவே சாட்சி பெற்ற ஒரு நபராக இந்த ஏனோக்கு இருக்கிறத நாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஏனோக்கு தேவனோடு நடந்தார். எனவே தேவனோடு நடந்தபடினாலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எனவே இப்படிலாம் சொல்லப்படுறது. ஏன் தேவனோடு நடந்தார் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே பாருங்கள், வசனத்தை படிக்க இருக்கும். எல்லாம் சேர்ந்து வசிக்கலாம். ஆதி 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எல்லாருமே ஸ்க்ரீனே பாருங்கள், என்ன பாருங்கள். உங்களுக்கெல்லாம் இது உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஐயா போடுவார், நீங்கள் எல்லாம் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கவனமாக பாருங்கள். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாங்களா? ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். இங்கே கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா, மெத்துசலாவை பெற்ற பின் அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்போ 65 வயதில் மெத்துசலாவை பெற்ற அந்த ஏனோக்கு 300 வருடம் தேவனோடு சஞ்சரிக்கிறார். ஏன் மெத்துசலாவை பெற்ற பின் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டிய காரணம் என்ன? ஏன் மெத்துசலா பிறந்த பின்னாடி அப்படி என்ன? அவர் பிறந்தபோது என்ன நடந்தது? இல்லைன்றால் அவர் பிறந்த விதங்கள் ஏதாவது பெரிய விஷயமா இருக்குமோ? 65 வயது வரை அவர் உலகத்தாரோடு வாழ்ந்த ஏனோக் மெத்துசலா பிறந்த உடனே அவர் தேவனோடு ஐக்கியம் கொள்ள ஆரம்பிக்கிறாரு. அதற்கு பிற்பாடு ஐக்கியம் கொண்ட பிற்பாடு அவர் குடும்பத்தையும் பாதுகாக்கிறாரு, குடும்பத்தை சந்ததியும் அவர் மூலமாக பெறுகிறது. அப்போ ஏன் மெத்துசலா பிறந்த பிற்பாடு? மெத்துசலாக்கு முந்தி அவருடைய விசுவாச வீரன் அல்ல, அவர் தீர்க்கதரிசி அல்ல, தேவனோடு சஞ்சரிக்கல. ஆனால் மெத்துசலா பிறந்த பின்புதான் அவர் தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். இந்த வசனத்திலிருந்து நாம் அதை பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது ஏனோக்கு தேவனோடு நடந்தார் எப்பொழுது என்றால் மெத்துசலா பிறந்த பிற்பாடு. அப்போ மெத்துசலால ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ மெத்துசலா அப்படின்னா அவரை பற்றி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன் அவன் பிறந்தபோது ஏனோக்கு உத்தமமாய் வாழ வேண்டிய அவசியம் என்ன என்று பார்க்க இருக்கும். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது ஏன் மாற்றம் நடந்தது? ஏனோக்கு வாழ்க்கையில் மாபெரும் மாற்றம். மெத்துசலா பிறந்த உடனே மாபெரும் மாற்றம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், குடும்ப வாழ்க்கையில் ஒரு மாற்றம், சமூக வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கிறது. அப்போ ஏனோக்கு பிறந்த அந்த மகன் 65 வயசு ஏனோக்கு பிறந்த அந்த மெத்துசலா அந்த நேரத்திலிருந்து அவன் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் உருவாகிறது. அவன் ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறான். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் பெஸ்ட்டாக வாழ்கிறாரு, சமூக வாழ்க்கையில் சாட்சியாக வாழ்கிறாரு. அப்போ என்ன காரணம் என்றெல்லாம் பார்க்க ஒவ்வொருத்தருக்கும் நிறைய நம்மலாம் வீட்டில் பெயர்களை வைக்கிறோம். அன்னைக்கு பெயர் வைக்கிறதுக்கான ஒரு ரூட் இருக்குது. இன்றைக்கெல்லாம் நம்ம நினச்சதெல்லாம் பெயர் வைப்போம். அந்த காலத்தில் ஏன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா பேரெல்லாம் உள்ளே வராது. முன்னோர்கள் பெயர்கள் உள்ளே வரும், சாமி கும்பிடுவாங்க, அந்த பெயர்களை உள்ளே வைப்பாங்க. இப்போ யூதர்களும் அந்த பெயர் வைக்கும் முறை அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அந்த ரெட்டில் இருக்கிறத மட்டும் நான் வாசிக்கிறேன். ஏசாயா என்றால் ரட்சிப்பின் தேவன் என்று அர்த்தம். எரேமியா உன்னதமான தேவன், தானியேல் தேவன் என் நியாயாதிபதி. எனவே பெயர்களை தேவன் சொல்ல பெயருடைய அர்த்தத்தோடு பெயர்களை வைத்த காலங்கள் உண்டு. அதே சமயத்தில் தேவன் சொல்லுகிறபடி பெயர்களை வைத்தார்கள். எலிசபெத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் யோவான் என்று பெயரிட வேண்டும். மரியா பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு ஏசு என்று பெயர், இமானுவேல் என்று நீங்கள் பெயரிடணும் அப்படிங்கிறாரு. அப்போ முன்னோர்களின் பெயர்களை வைத்தார்கள். எனவே எலிசபெத் யோவான் என்று பெயரிடும்போது அங்கே இருக்கிறவர்கள் சொன்னார்கள், இது உங்கள் முன்னோர்களில் ஒருவன் பேரும் இல்லையே, அப்போ ஏன் இந்த பெயர் வைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்னென்னா முன்னோர்கள் பெயர்களை வைக்கிறதான ஒரு நபர்கள் அப்படி. எனவே இங்கே மெத்துசலா என்று பெயர் வைக்கிற நோக்கம் என்ன? மெத்துசலா பெயர் எப்படி வைக்கப்பட்டது, என்ன நோக்கம் என்று பார்க்கவும். கவனமாக பாருங்கள். மெத்துசலா என்றால் மெத்து சாலா, மெத்து என்றால் மரணம் என்று அர்த்தம், சாலா என்றால் இது வரும் என்று அர்த்தம். அப்படி என்றால் மெத்துசலா என்றால் அவர் மரிக்கும் போது நியாயத்தீர்ப்பு வரும் என்றும், மெத்துசலா என்றால் அவர் மரிக்கும், அதாவது அவர் மரிக்கும் பொழுது இது அனுப்பப்படும் என்று அர்த்தம். அதாவது மெத்துசலா என்றால் மரணம் வரும் என்று அர்த்தம். நான் பேசுங்க புரியுதுங்களா? மெத்துசலா என்ன அர்த்தம்? மரணம் வரும் என்று அர்த்தம். மரணம், இது மரணம் வரும் என்று அர்த்தம். உங்கள் பையனுக்கு மெத்துசலான்னு பேர் வைக்கிறீங்க, அப்போ என்ன மீனிங்? அதுக்கு மரணம் வரும் அர்த்தம். இப்போ என் பையனை பார்த்து மரணமே வான்னா எப்படி இருக்கும்? அதான் பேர். ஆண்டவர் சொல்கிறாரு மெத்துசலா என்றால் நியாயத்தீர்ப்பு, மரணம் என்று பெயரிட வேண்டும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்பொழுது மெத்துசலா இறக்கிறானோ சாகிறானோ அப்பொழுது உலகம் முழுவதுக்கும் மரணம் உண்டாகும் என்று அர்த்தம். உலகம் முழுவதுமாக எல்லா ஜனங்களும் இறந்து போவாங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் ஏனோக்கு குழந்தை கொடுத்து சொல்கிறாரு, இவனுக்கு மரணம் வரும் என்று பெயரிடு, நியாயத்தீர்ப்பு என்று பெயரிடு, ஏன்னா இவன் மரிப்பானால் அன்றோடு இந்த உலகத்தின் எண்டிங் முடிய போகுது, எல்லாமே முடிய போகுது என்பதுதான் ஆண்டவர் ஏனோக்கு சொல்லுங்க. அப்பொழுதுதான் அவன் மனஸ்தாபப்பட்டு தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பித்தான். எனவே தொடர்ந்து இங்கே வாசிக்கும்போது வாசிங்க பார்ப்போம்.
மெத்துசலா மரிக்கும் போது நியாயத்தீர்ப்பு வரும், இல்லை என்றால் பெருவெள்ளம் வரும் என்று அர்த்தம். இங்கே இன்னும் நம்ம அழகாக பார்க்க போகிறோம். மெத்துசலா பெயருக்கு பார்க்க போகிறோம். கவனமாக பாருங்கள், ஓகேங்களா? கவனமாக பாருங்கள். மெத்துசலா உடைய வருடங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 969. அவர் எப்பொழுது மரிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா 969 வயசில் மெத்துசலா மரிக்கிறாரு. கவனமாக பாருங்கள். முதலாவது நம்ம பாக்ஸில் பார்த்துட்ருக்கோம். மெத்துசலா 187 வயதாகும் போது, மெத்துசலாவுக்கு 187 வயதாகும் போது லாமேக் பிறக்கிறார். லாமேக்கு 182 வயதாகும் போது நோவாம் பிறக்கிறார். நல்லா பாருங்கள், ஓகேங்களா? கால்குலேஷன் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மெத்துசலாவுக்கு குழந்தை பிறக்குது லாமேக் 187 வயசு, லாமேக்கு குழந்தை பிறக்குது 182 வயசு. அப்போது நோவா 600 வயதாகும் போது வெள்ளம் வருது. அப்போ இதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா நோவா பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொன்று பாருங்கள், நோவா பிறக்கும்போது மெத்துசலாவுடைய வயது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 369. புரியுதுங்களா சொல்கிறது? மெத்துசலா வயது இப்போ 187 வயசில் லாமேக் பிறக்கிறாரு. 182 வயசு லாமேக்குடைய 182 வயசில் நோவாம் பிறக்கிறாரு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா நோவாம் பிறக்கும்போது அந்த மெத்துசலா வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 369. அப்போ 369 வயசு, அதாவது மெத்துசலாக்கு ஆகும்போது தான் நோவாம் பிறக்கிறாரு. நோவாங்கால் தான் உலகம் அழியுது. ஆனால் நோவாங்காலத்து எப்பொழுது உலகம் அழியுது? நோவாவுடைய 600 வருஷத்தில் உலகம் அழியுது. இங்கே பாருங்கள், 600 வயசில் அந்த வெள்ளம் வருது. அப்போ 600 + 369 கூட்டினா எவ்வளோ வரும்? 969 வரும். அப்போது மெத்துசலா பிறந்ததிலிருந்து உலகம் அழியும் போது ஆன வருடங்கள் எவ்வளோ வருஷம்? 969. 969 வயதிலே வெள்ளம் வந்தது, உலகம் அழிந்தது. எனவே மெத்துசலாவும் அழிந்து போனார். நான் பேச புரிந்தது உங்களுக்கு? ஏனோக்கு மெத்துசலாவுக்கு பேரிடும்போது மரணம் வரும் என்று பேரிடுறாரு. மரணம், நீ மரிக்கும் போது உலகம் அழியும் என்று பேரிடுறாரு. பெருவெள்ளம் வரும் என்று பேரிடுறாரு. அவர் சொன்னபடியே மெத்துசலாவுடைய அந்த ஆயுஷ் நாட்கள் 969 வயசில் உலகம் அழிகிறது. அப்போ நோவாவுடைய வயசு 600 இருக்கிறது. நான் பேசுங்க புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. எனவே ஒரு மனிதன் மரித்தால் உலகம் அழிய போகுது, இந்த மனிதன் மரித்தால் எல்லாமே முடிய போகுது, நியாயத்தீர்ப்பு வரப்போகுது என்றதான ஒரு முதலாவது முன்னறிவிக்கப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார், தேவனோடு பேச ஆரம்பிக்கிறார், தன் மனமாற்றம் ஆரம்பிக்கிறார், குடும்பத்தை அது வழியாக நடத்த ஆரம்பிக்கிறார். இப்படி நடத்தி கொண்டிருக்கும் போது தான், சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது அவன் காணப்படாமல் போனான். அதே சமயத்தில் இப்போது நோவா காலத்தில் நோவாக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்துன்னு வாசிக்கிறோம். எப்படி நோவாக்கு அது கிடைச்சது அப்படின்னா, மெத்துசலாவுடைய பிரசங்கம். மெத்துசலா அவரை பற்றி தெரியும், நான் அழியும் போது என் மரணம் என்று அர்த்தம். அப்போ நோவுடைய அந்த கப்பல் வேலை செய்யும் போதெல்லாம் யார் உதவி வந்திருக்காங்க? மெத்துசலா உதவி வந்திருக்கார். ஆனால் நான் மறக்கிறேன் நீ எனவே கப்பலுக்குள்ளே அவங்க ஏறி போனாங்க. எனவே அந்த மெத்துசலா வழியாக, முன்னோர்கள் வழியாக தான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலிருந்து கிருபை கிடைத்தது. எனவே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது நோவாவுக்கு மாத்திரம், அந்த குடும்பத்திற்கு மாத்திரம் 8 பேர் மாத்திரம் தப்பி வைக்கப்பட காரணம் என்ன என்றால், அந்த தேவனை ஆராதிக்கிற, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற மெத்துசலாவுடைய டீச்சிங், மெத்துசலாவுடைய பிரசங்கத்தினால தான் நோவா குடும்பம் ரட்சிக்கப்படுது. அவங்க ரட்சிக்கப்பட்டு பிழைத்தபடினாலாம் இன்றைக்கி நானும் நீங்களெல்லாம் கிருபை பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. இன்றைக்கி உலகம் முழுவதுமாக இருக்கிற மக்கள் அதனாலே பிழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, மெத்துசலாவின் வாழ்க்கை ஏனோக்குக்கு எச்சரிக்கையாக இருந்தது. அந்த மெத்துசலா பிறந்து அவன் மரணம் என்று சொல்லப்படும் போது ஏனோக்கு அப்போ தான் ஆவில எழும்புறாரு. அதுவரை உலக பிரகாரமாக வாழ்ந்த நபர், மற்றவர்கள் போல வாழ்ந்த நபர். அப்பொழுதுதான் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும், தேவனோடு இருக்க வேண்டும் என்றதான அந்த ஆசையும் கர்த்தரோடு இணைந்து வாழ்றாரு. எனவே இங்கே வாசிக்கும் போது வாசிக்கலாங்களா? எல்லாம் சேர்ந்த நியாயத்தீர்ப்பை குறித்து ஏனோக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருந்தான். எந்த நியாயத்தீர்ப்பை குறித்து ஏனோக்கு சொல்லியிருந்தான்? முதல் நியாயத்தீர்ப்பு எப்போ நடந்தது? நோவாங்காலத்தில் நடக்குது. ஆனால் அது மட்டும் இல்லை, 2வது நியாயத்தீர்ப்பு நடக்க போது தேவன் வர போகிறாரு, இந்த பூமி அழிக்கப்பட போகிறது, அதை குறித்தும் முன் அறிவித்த அந்த ஏனோக்கு. இங்கே வாசிக்கும் போது யூதா 1ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனத்தில் வாசிக்கும் போது எல்லாம் சேர்ந்து வாசிக்க இருக்கிறோம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும்
அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்கள் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஹல்லேலூயா. இரண்டாம் வருகை பற்றி ஏனோக்கு சொல்லியிருக்கிறாரு. இரண்டாம் வருகை தேவன் வருகிறார் என்பதை ஏனோக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆரவாரத்தோடும் பிரதான தூத எக்கால சத்தத்தோடும் ஏனோக்கு வருகிறதாக முன்னறிவித்ததாக இங்கே யூதா எழுதுகிறார். அப்போ முதல் நியாயத்தீர்ப்பு வரும் என்று ஏனோக்கு மெத்துசலா என்று பெயரிட்டு முதல் நியாயத்தீர்ப்பு வந்தது போல, எப்படி முதல் நியாயத்தீர்ப்பு சொன்னபடி வந்ததோ அது போலவே இரண்டாவது நியாயத்தீர்ப்பும் ஏனோக்கு சொன்னபடியே நிச்சயமாக வரும். ராமன் சொல்வோமா? அதற்காக நீங்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறோம். அதற்கு தான் நம்ம எல்லாமே ஆயத்தப்பட்டு சபைக்கு போயிட்டு கர்த்தரோடு சஞ்சரிக்கிற அந்த அனுபவத்தில் இருக்கிறதுக்கு அந்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி அன்று நோவாங்காலத்தை நியாயத்தீர்ப்பு நடந்ததோ அது போலவே மனுஷகுமாரனாகிய நம் காலத்தில் நடக்கும். ராமன் சொல்வோமா? அப்போ அதற்காக ஆயத்தப்படும்படியாக, அதற்காக இருக்கும்படியாக தான் திருச்சபை தான் ஒரு மனுஷனை உருவாக்கும். திருச்சபை தான் இது அது செய்யாது என்று சொல்லித்தரும். திருச்சபை தான் ஒரு மனுஷன் நல்வழிப்படுத்தும்படி சொல்லித்தரும். எனவே திருச்சபை இல்லை, சபைகள் தான் எடுத்துக்கொள்ளப்பட போகுது. மனவாட்டியாக திருச்சபை தான் எடுத்துக்கொள்ளப்பட போகுது. எனவே சபை கூடி வருவதை விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாதிருப்போமாக. ராமன் சொல்வோமா? எனவே சபையில் இருந்தால் தான் சேஃப், ஒரு பாதுகாப்பு. அவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுறோம். இந்த வருகை எதை குறித்து சொல்கிறோன்னா, அவர் ரகசிய வருகை குறித்து சொல்கிறதில்ல. நம்மளாம் மனவாட்டிய சபை, நம்மளாம் ரகசிய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுறோம். அதற்கு பின்பாக 7 வருட உபத்திரவ காலத்துக்கு பிற்பாடு பகிரங்க வருகை வரும். அது யூதர்களுக்காக வரும். வந்து தேவன் 1000 வருஷம் இந்த பூமியில் அரசாட்சி செய்வார். அப்பொழுது மனவாட்டிய திருச்சபை இங்கே இருக்காது. நம்மளாம் இங்கே இருக்கிறவங்க இருக்க மாட்டோம். எனவே அவர் சொல்கிறது இங்கே எழுதப்படுகிற இந்த வார்த்தை வந்து பகிரங்க வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரகசிய வருகை பற்றி இல்லாமல் பகிரங்க வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ புதிய ஏற்பாடு மக்களுக்கு ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஏனோக்கு முன்னறிவித்தான், அவன் சொன்னது போலவே உலகம் அழிந்தது. அதே ஏனோக்கு சொல்லிக்க இரண்டாவதும் நியாயத்திற்கு வரும், உலகம் அழியும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. எனவே நம் காலத்தில், நம் வருகிற ஜெனரேஷனில் நிச்சயமாக உலகத்தின் முடிவு இருக்கிறது. ஆயத்தமாக இருக்கிறவர்கள் அவரை பற்றி கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. அவரை பற்றி கொண்டு அவரோடு இருப்போம் அப்படின்னா நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. எந்த மனுஷனாக இருந்தாலும் அவர்கள் நியாயத்தீர்ப்புக்கு நாளிகையிலே அவர் முன்பதாக நியாயஸ்தானத்தில் வந்து நிற்க வேண்டும். அவன் நன்மை செய்கிறவனாக இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டு தான் வெகுமதி தரப்போகிறோம். அவன் தீமை செய்கிறவனாக இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டு தானே செய்ய போகிறோம், பனிஷ்மெண்ட் தரப்போகிறோம். அப்போ தேவனாகிய கர்த்தர் வேதம் சொல்கிறது, அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகம் வந்து 6000 வருஷம் தான் இயங்கும். 6000 வருஷம் மேலே இயங்காது. இன்றைக்கி வேணால் சில தான் கண்டுபிடிப்பாங்க. இது வந்து சுமார் 3 மில்லியன் கோடி வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது இருந்ததெல்லாம் சொல்லுவாங்க. இந்த உலகம் உண்டான முதல் கொண்டு மரிக்கும் தருவாய் என்பது வெறும் எவ்வளோ வருஷம்? 6000 வருடம் மட்டும்தான். 6000 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 1000 வருஷம், அதுக்கப்புறம் 7000 வருஷத்துக்கு அப்புறம் சூரியன் சந்திரன் எல்லாம் மறைஞ்சு இந்த உலகம் அழிஞ்சு. இந்த பூமியுடைய ஆயுஷ் நாட்கள் கர்த்தர் எங்கே வச்சுருக்காருன்னா, அவர் அழகாக சொல்லுவார். உங்களுக்கு அந்த வசனம் அழகாக தெரியும். இந்த மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் 120 வருஷம் தானே அப்படிம்பார். 120 வருஷம் தானே ஆதி ஆரம்பத்தில் படிச்சுப்பீங்க. 120 வருஷம் நம்ம நினச்சிப்போம் 120 வருஷம் வாழ போகிறோன்னு. அப்படி கிடையாது. நோவாங்கிட்ட சொல்கிறாரு, மனுஷன் ஆயுஷ் நாட்கள் 120 ஜூபிலி ஆண்டு மட்டுமே. ஒரு ஜூபிலி என்றால் ஈபுரில் வந்து 50ன்னு அர்த்தம். அப்போ 50 × 120 எவ்வளோ வருது? 6000 7,000? நான் பேசுங்க புரியலைங்களா? அப்படின்னு சொல்கிறேன். 120 வருஷம் தானே அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லுவார். நான் உலகத்தை அழிக்க போகிறேன், மனுஷன் ஆயுஷ் நாட்கள் 120 வருஷம் தானே. 120 ஒரு ஜூப்ளி ஆண்டுன்றது 50. 50 × 120ங்க 6000. சூப்பர் குட். எனவே அவர் சொல்கிறாரு, மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் வெறும் 6000 ஆண்டுகள் தானே. அதுக்கப்புறம் நான் வந்துடுவேன் 1000 வருஷம். அவர் புரியுதுங்களா? அதை தான் அங்கே எச்சரிக்கிறார் 6ஆம் அதிகாரத்தில். ஆதி 6ஆம் அதிகாரத்தில் மனுஷனுடைய இந்த உலகத்தின் ஆயுஷ் நாட்கள் 6000 ஆண்டு தான். ஆனால் இவன் ஏறக்குறைய ஒரு 1700 ஆண்டுகளுக்குறவே உலகத்தை அழிக்கும் அளவுக்கு மனுஷன் பாவத்தை பெருக்கி கொண்டான். மனுஷன் அதுக்கு அளவு பாவத்தை பெருக்கி கொண்டான். மீதி நாட்கள் உண்டு. அதனால தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்கிறாரு. ஓகே, மனஸ்தாபப்பட்டு அழிக்க முடிவு பண்ணுறாரு. அப்பொழுது மெத்துசலாவுடைய பிரசங்கத்தின் வழியாக நோவா ரட்சிக்கப்பட்டு, நோவா கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் போயிட்டு அவன் ஜெபித்தபடினாலே, கர்த்தருடைய கண்கள் இரக்கம் கிடைக்கிறபடினாலே மீதி இருக்கிறதான ஏறக்குறைய ஒரு 4300 ஆண்டுகள் நம்ம ஃபில் பண்ணிருக்கோம். வராமன்னு சொல்லுவோமா? எனவே கர்த்தர் திட்டமாக இருக்கிறபடினாலே மக்கள் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போது ஏனோக்கு முதல் நியாயத்தீர்ப்பு சொன்னால் நடந்தது, 2வது நியாயத்தீர்ப்பு சொன்னால் அது நடக்கும் என்பதை நீங்கள் பதிவு பண்ணணும். ஹல்லேலூயா. எனவே நம்ம அது மட்டும் வேதத்தில் வாசிக்கணும். அந்த 6000 ஆண்டுகள் 3ஆக எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கோம். 3 பிரிக்கப்பட்டிருக்கோம். முதல் 2000 வருஷம் அப்படி செகண்ட் 2000 வருஷம் இயேசு கிறிஸ்து. முதல் 2000 வருஷம் வந்து உலகத்தின் அழிவு. 2வது செகண்ட் வருஷத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா
இயேசு கிறிஸ்து வராரு. 3வது 2வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நம்மளாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரு. 2வது வருஷம் டிவைட் பண்ணுறோம். முதல் 2வது வருஷம் மனசாட்சியின் காலம். 2வது வருஷம் வந்து மோசையிலிருந்து இயேசு கிறிஸ்து வரை, அது வந்து நியாய பிரமாணத்தின் காலம். இயேசு கிறிஸ்து காலத்திலிருந்து நம் காலம் வரை எடுத்துக்கொள்ளப்படும் காலம் கிருபையின் காலம். ஒரு நபரை இயேசு கிறிஸ்து வந்து நிப்பாட்டும் போது அவன் கிருபையின்படி வாழ்ந்திருக்கானா, இயேசு அவனை அறிந்திருக்கிறாரா, இயேசு அவன் நேசித்த, இயேசு அவன் ஏற்றுக்கொண்டான் என்று பார்க்கப்படும். ஒருவேளை அவன் எனக்கு இயேசுவே தெரியாத ஆண்டவரே, இயேசு தெரியாத சத்துட்டான்னு எங்கேயாவது யாராவது சொல்லுவாங்கன்னா, மோசே நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்திருக்கான் என்று அந்த மனுஷன் ஆராயப்படும். மோசேவும் தெரியாது, நியாயப்பிரமாணம் தெரியாது என்று ஒரு நபர் சொல்வான். ஆனால் அவன் மனசாட்சியின்படி வாழ்ந்திருக்கான் என்று ஆராயப்படும். மனசாட்சியின்படி வாழ்ந்தால் அவனுக்கு ஆண்டவர் பரலோகத்தை தராரு. மனசாட்சியின்படி வாழலன்னா அதுக்குண்டான இடத்தை தர போறார். அதாவது ரோமர் 1ஆம் அதிகாரம் 19-20 ஆகிய வசனத்தில் வாசிக்கும், மனுஷன் போக்கு சொல்ல இடமெல்லாம் அவன் மனசாட்சி அவனுக்கு சாட்சி இருக்கிறபடினாலே என்று சொல்கிறது. இயேசு முதலாவது அவர் தெரியவே இல்லை. ஓகே, மோசே நியாயப்பிரமாணம் அதுவும் தெரியல. மனசாட்சியின்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தால்தான் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. எனவே இப்போ கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம். இயேசு என்ற வார்த்தை எல்லோருக்கும் சொந்தமாக இருக்கிறது. யோவான் 14:6 வாசிக்கிறோம், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாய்க்க, அவரை அல்லாமல் ஒருவனும் நம்ம பிதாவுக்கிட்ட பரலோகத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. எனவே ஏனோக்கு அப்படி சொல்லியிருக்கு. யாருக்கு கடைசியான நியாய தீர்ப்பு? இங்கே வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பதாக வெளிப்பட வேண்டும். ஒவ்வொரு மனுஷனும் நியாயசனத்துக்கு முன்பதாக வர வேண்டும். அது நன்மையானாலும் தீமையானாலும் யாராக இருந்தாலும் வர வேண்டும். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் செய்யட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னார். ஆமென். அவன் அவனுக்குரியதை பெற்று கொண்டு இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போ உங்களுக்குரிய விசுவாசம் நீங்கள் பற்றி கொண்டு இருக்கணும். நீங்கள் சரியாக நீங்கள் ஜபிக்கீங்களா, அதை தொடர்ச்சியாக பண்ண வேண்டியது. பரிசுத்தமாக இருக்கீங்களா, இன்னும் பரிசுத்தமாக முயற்சி செய்ய வேணும். நேரத்திற்கு சபைக்கு போகணும், கர்த்தரை ஆராதிக்கணும். ஏன்னா சபை ஒரு மனுஷனை உருவாக்குகிறது. எனவே சபை ஒரு மனுஷனை ஆற்றி தேற்றுகிறது. ஓகே, வேத பாரகர் பரிசுகளை விட நாம் பக்தி அதிகமாக இருக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். அவர் காலத்தில் வேத பாரகர் பரிசுகளை விட அதாவது நமக்கு பக்தி எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 3 வேலை என்ன செய்யணும்? உபவாசிங்க. வாரத்தில் என்ன செய்யணும்? 3 வேலையாகிலும் உபவாசிக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். 3 வேலை. 2வதாக தசமபாகத்திற்கு அதிகமாக தரும்படி சொல்கிறார். தசமபாகத்து அதிகமாகனா 10ல் 1 பங்கு தர வேண்டும். 100ல் 10% கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ நான் 11% தரலாமா அப்படின்னா அதுவும் கிடையாது. அதிகமாக நம்ம தர வேண்டும் அப்படின்னு இருக்குது. அப்போது அவனவனுக்கு மனிதர், அதாவது இருதயத்தை நியமிக்கப்பட்டபடியே அவன் தர கடவன். எனவே நாம் கொடுக்கிற விகிதத்தை வைத்து தான் நம்முடைய இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம தரணும். எப்படி தரணும்? நீங்களே எப்படி தரீங்க? கிள்ளி தரீங்களா, அள்ளி தரீங்களா? ஓகே, நம்ம அள்ளித்தரோம். வாரி இறைத்து வாழ்ந்தனும் உண்டு, பிஸ்னாரி தனியம் பண்ணி பரதேசியானவனும் உண்டு. இந்த பழமொழி புரிஞ்சுங்களா? இது வெளிலேருந்து எடுக்கலைங்க, நீங்கள் படிக்கிற பைப்பில் இருக்குது இந்த பழமொழி. வாரி இறைத்து வாழ்ந்தவனும் உண்டு, பிஸ்னாரித்தனம் பண்ணி ஒன்றுமெல்லாம் பரதேசியானவனும் உண்டு. அப்போது தேவனுக்கு நம்ம தருகிறது அவர் கட்டாயமாக கொடுத்துடணும். நம்ம பென்டிகாஸ்ட் மெசேஜில் ஒரு கவனமாக படிச்சிருப்போம். 12 மாதத்தில் ஒரு மாதத்துடைய இன்கம் என்ன செஞ்சாங்க? மக்கள் பண்டக சாலையை கொடுத்தாங்க, தேவனுடைய சன்னிதானத்தை கொடுத்தாங்க. எனவே நம்மலாம் வருஷத்துக்கு 12 மாதத்தில் ஒரு மாதம் தேர்ந்தெடுத்து உங்களுடைய இன்கம் விவசாயத்தில் இருந்தாலும் பணத்தில் இருந்தாலும் அது பண்டக சாலைக்கு கொண்டு போயிடணும். அதனாலே மக்கள் போஷிக்கப்படுகிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த பென்டிகாஸ்ட் பண்டிகை என்பது 100 மடங்கு அறுவடையை அப்படியே பண்டக சாலை தருவதும் பெந்தேகோஸ்து அனுபவம். அதனால தான் பெந்தேகோஸ்து பண்டிகை நம்ம கொண்டு வரோம். அன்றைக்கு பரிசுத்த ஆவி என்கிட்ட இறங்கும் போது 100% என்கிட்ட இருக்கிறது எல்லாம் என்ன செஞ்சிடறான், அப்படியே ஆண்டவர் கொடுத்துட்றான். தான் பெந்தேகோஸ்து பண்டிகை. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு தான் நமக்கு இறங்கி நம்ம மத்தியில் வந்தார். ஆமென். அப்போது தசமபாகம் என்பது அதிகமாக தர வேண்டும். நம்ம அதிகமாக தருவது நல்லது, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நபர் இயேசுக்கிட்ட ஜெபிக்கிறார், ஆண்டவரே எனக்கு நல்ல படிப்பு வேணும். ஆண்டவர் படிப்பு தராரு. அப்புறம் ஆண்டவர் ஜெபிக்கிற நல்ல வேலை தராரு. நல்ல அப்புறம் வீடு, காரு, ஒர்க்கு எல்லாம், பிஸ்னஸ் எல்லாம் நல்ல லட்சங்களுக்கு சம்பாதிக்கிறார். இப்போ ஆண்டவர்கிட்ட இந்த ஆள் நிற்கிறார், ஆண்டவரே நான் கேட்டது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்க, இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் விட்டு தரித்திருக்கு கொடு, என்னை பின்பற்றி வா அப்படிங்கிறார். நான் பேசுங்க புரியுதுங்களா? என்ன நடந்ததுன்னா சுற்றி அவன் இருக்கிற இடத்துல இருக்கும்படி ஆண்டவர் சொல்கிறார். அப்போது எப்பொழுதுமே நமக்கு தேவைக்கு வைத்துக்கொண்டு மீதி எல்லாமே நம் பண்டக சாலை கொடுப்பது நல்லது. ஹல்லேலூயா.
வருகிற தண்ணி ஒரு குட்டையில் நின்று குட்டையிலே இருந்தால் எப்படி இருக்கும்? வருகிற தண்ணி ஏதோ ஒரு இடத்துல வந்து அவுட் ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த குட்டையில் இருக்கிற தண்ணி எப்படி இருக்கும்? சுத்தமாக இருக்கும். அதை குடிக்க முடியும், குளிக்க முடியும், அதை நம்ம பயன்படுத்த முடியும். வருகிற தண்ணி அந்த குட்டையிலே வந்து ட்ரை ஆகுது, அதில் இருக்க ட்ரை ஆகுது, அதிலே இருக்குன்னா அது குப்பையாக நாற்றம் எடுத்துவிடும். நம்மக்கிட்ட வருகிறது எல்லாமே நம்மக்கிட்டேயே ஸ்டாப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நாற்றம் பிடித்தவளாக இருப்போம். எனவே நம்மக்கிட்ட வருகிறதை நம்மக்கிட்ட தாண்டி நெக்ஸ்ட்டு போக வேண்டியதாக இருக்குது. மூன்றாவதாக நீதியின்படி வசனத்தின்படி வாழ வேண்டும். நான்காவதாக இரக்கம் செய்கிறவளாக இருக்க வேண்டும். ஐந்தாவதாக இயேசுவை மட்டும் விசுவாசிக்க வேண்டும். 5 காரியங்கள் சொல்லியிருக்கும். வேதபாரகர் பரிசேயர்களை பார்க்கலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும். அந்த 5 நீதிகள் அங்கே வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கோம். வாரத்தில் 3 வேளை உபவாசிக்க வேண்டும், தசமம் தர வேண்டும், அதிகமாய் நீதி வசனத்தின்படி நீதியாய் வாழ வேண்டும், இரக்கம் செய்யுங்கள், இயேசுவை மட்டும் விசுவாசியுங்கள். இயேசு சொல்லுவார், இந்த ரெஃபரன்ஸில் நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சுன்னா ஆண்டவர் சொல்லுவார், இதையும் செய்யுங்கள் அதையும் விட்டு விடாதிருங்கள் அப்படின்பார். அப்போ 2த்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றார். நியாயப்பிரமாணத்தை அவர் கட் பண்ணல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார் அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போது 10 வசனத்தை பழைய ஏற்பாடு கொடுத்தாரு, 10 கட்டளை கொடுத்தாரு. புதிய ஏற்பாட்டில் 2 கட்டளைக்குள்ளே அது சுருக்கிறார். 2 கட்டளை புதிய ஏற்பாடு சொல்கிறாரு, என்னை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவை என்ன அன்பு கூறு. 2வது சொல்கிறாரு, தன்னைத்தான் நேசிப்பது போல பிற நேசி. மோசோட 10 கட்டளைகள்லாம் கிடையாதுங்க, இது 2 மட்டும் போதும் அப்படியும் கிடையாது. மோசோட 10 கட்டளை முதல் 4 கட்டளை என்பது என் ஆவி ஆத்மா சரீரத்திலிருந்து தேவனை மாத்திரம் நேசித்து தொழுது கொள்வது. மோசையுடைய முதல் 4 கட்டளை என்பது நான் தேவனுக்கும் எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப். மோசையுடைய 6லேருந்து 10 வரை பார்த்தீங்கன்னா நான் என்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்கும் போது அதுக்குள்ளே எல்லாம் அந்த 6 கட்டளை அடங்குது. அப்போது நிறைவேற்றப்பட்டதை ஒழிய எதுவும் எரேஸ் பண்ணல, எடுத்து போடவில்லை. இங்கே தொடர்ந்து பார்க்கும்போது ஏனோக்கு தேவனை பிரியப்படுத்தினான். நீங்களும் நானும் தேவனை பிரியப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஆமென். பிரியப்படுத்தினால்தான் அது சிறப்பானதாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இங்கே வாசிக்கும்போது ஏனோக்கு தேவனை பிரியப்படுத்தினான். எதன் வழியாக? செயல் மூலமாக. 2வது பேசுகிற பேச்சு மூலமாக. எனவே அவர் பேச்சு போல செயல் இருந்தது. உங்கள் வாழ்க்கையிலும் நம் வாழ்க்கையிலும் உங்கள் பேசுகிற மாதிரி செயல் இருந்தால்தான் அது சிறப்பு மிக்க கிறிஸ்தவராக இருப்பீங்க. இயேசு இடத்துல சொன்னார், வேதப்பாரர்களை பார்த்து அவர்கள் பேசுவதை கேளுங்கள், அவங்க செய்வது போல செய்யாதிருங்கள் அப்படிம்பார். அப்போது நாம் பேசுகிற பேச்சு சரியாக இருக்கணும். என் வாயின் வார்த்தைகள் ஜீவனுக்கும் மரணத்திற்கும் ஒரு அடையாளமாக இருக்குது. நீ மரிக்கும் போதும் உன்னுடைய சாவுக்கும் அது காரணம் வந்துடுது, வாழ்வதற்கும் அது காரணம் வந்தது. அப்போ நாவை நீங்கள் கட்டுப்படுத்தி அதை அடக்கி வாழ்வது சிறப்பானதாக இருக்கும். வேதம் சொல்கிறது, கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார், என் வார்த்தைகள் சூரியக்கு இருக்க கடவுது. அப்போ என் வார்த்தைகள் எல்லாம் கவனமாக நான் பேச வேண்டும். எனவே ஏனோக்குடைய வார்த்தை பிரசங்கம் 300 ஆண்டுகள் அவன் பிரசங்கத்தின் போலவே அவன் செயலும். என்ன பிரசங்கம் செய்தான்? 300 வருஷம் என்ன பிரசங்கம் செய்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, யாரை பிரியப்படுத்துகிறோம்? எனவே இந்த காலத்தில் உலகத்தை, எனவே ஹஸ்பண்டை பிரியப்படுத்த மனைவி என்ன போராடுறாங்க, மனைவியை பிரியப்படுத்த கணவன் மகள் போராடுறாங்க, பிள்ளைகளை பிரியப்படுத்த பெற்றோர் போராடுறாங்க, பெற்றோரை பிரியப்படுத்த வேண்டும் என்று பிள்ளைகள் போராட்டம் உண்டு. பாஸ்டரை பிரியப்படுத்த நீங்கள்லாம் வரீங்க, உங்களெல்லாம் பிரியப்படுத்த நாங்கள்லாம் இருக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தினாலே உங்களுக்கு இது எல்லாமே கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அப்பொழுது எல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா, வர்ணிக்கிறீங்களே, முடியாதுன்னு நினைக்கிறீங்களே, தெரியாதுன்னு நினைக்கிறீங்க, எல்லாம் கூட கொடுக்கப்படும், அள்ளி கொடுக்கப்படும். அமைக்கி குலுங்கி சரிந்து விழும்படி உங்கள் மடிகள் நிரப்பப்படும். அப்போ முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் கெட்டியாய் பிடித்து கொண்டு வாழ உங்களை இயேசு நாமத்தை வலியுறுத்துகிறோம். எபேசியர் 5:10 வாசிக்கும் போது கர்த்தருக்கு பிரியமானது என்பது இன்னதென்று நீங்கள் சோதித்து பார்த்து தேவனை பிரியப்படுத்துங்கள். முதலாவது தேவனை சித்தத்தின்படி வாழ வேண்டும். அப்பா சொல்கிறதெல்லாம் பையன் கேட்டால் அப்பாவுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். அப்பா சொல்கிறதுக்கு எதனா மாற்றி பண்ணால் பையன் என்ன செய்வார்? ஆண்டவர் அப்பா அடிச்சே போடுவார் இல்லைங்களா? 2வது பார்க்கும்போது அவருக்கு கீழ்ப்படிவதன் மூலம் அவர் என்ன சொன்னாலும் ஆம் என்றும் ஆமேன் என்று கெட்டியாக பிடிச்சிக்கணும். ரிட்டன் கேள்வி கேட்டுக்கூடாது. கேள்வி கேட்கணும், ஆனால் கற்றுக்கொள்ளுகிற வகையில் கேள்வி கேட்கணும். அதுதான் சிறப்பானதாக இருக்கும். நிறைய கேள்விகள் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க மடக்கிறதுக்காக கேள்வி கேட்போம், நம்மளுக்கு தெரியும் அவன் தெரியுமான்னு பார்க்குறதுக்காக கேள்வி கேட்போம். அதெல்லாம் இல்லாமல் கற்றுக்கொள்வதற்காக கேள்வி கேட்டால் கற்றுக்கொள்வதற்காக பதில் என்ன செய்வார்? ஆண்டவர் கொடுப்பார். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே நிவர்த்தி செய்யப்படும். எனவே அவருக்கு கீழ்ப்படுவதன் மூலம் வசனம் அழகாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு பாத்திரராக இருக்கிறீர். அப்போ நாம் அவரை கனம் பண்ணும்,
மகிமைப்படுத்தணும், அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும். எனவே இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறார். என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னார். அப்போ நம்ம எல்லாரும் அவர் துதியை சொல்லி வருவதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம். ஓகே, இங்கே பார்க்கும்போது சாட்சி, தேவனால் சாட்சி பெற்றவனாக வாழ்கிறார். தேவனால் ஒரு சாட்சி பெற்ற முதலாவது நாம் பார்த்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். ரெண்டாவது தேவனை அவர் பிரியப்படுத்தினார். மூணாவது பார்த்துட்டு இருக்கும் தேவனால் அவர் நற்சாட்சி பெற்றார். அப்போ நீங்கள் எல்லோரும் தேவனால் சாட்சி பெற்றிருக்க வேண்டும். நாம் நினைக்கிறோம்ல, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்ல பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனவே தேவனால் சாட்சி பெற்று வாழ வேண்டும். வேதம் சொல்கிறது அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போது தேவன் நம்மக்கிட்ட வராரு அப்படின்னா நம்ம சாட்சியாய் வாழ்வதற்கு, சாட்சியாய் வாழணும். நான் நல்லா இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், என்னை சுற்றி என் வீட்டார் பரிசுத்தமாக இருக்கணும், என் வீட்டார் சுற்றி அக்கம் பக்கம் வீடெல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும், அக்கப்பக்கம் வீடெல்லாம் சுற்றி என்னுடைய வில்லேஜ் நகரங்கள் பரிசுத்தமாக இருக்கணும், அதை பேஸ் பண்ணி என்னுடைய இந்திய தேசம் பரிசுத்தமாக இருக்கணும், அதை பேஸ் பண்ணி உலகம் முழுவதும் நான் சாட்சியாக இருப்பேன். தேவனாக கர்த்தர் இருப்பதற்கு நீங்கள் தான் சர்டிஃபிகேட். ஹல்லேலூயா. நீங்கள் தான் சாட்சி. எங்கடா அவன் இயேசு அப்படின்னு கேட்குறாங்க நம்மளை பார்த்து. நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படியே முழிக்கணும், எங்கே இருப்பார் அவர் சொன்ன மாதிரி, அவர் பரலோகத்துக்குறாங்க அப்படின்றோம். அப்படி இல்லை, இயேசு அப்படின்றதுக்கு நான் தான் சாட்சி. என்னில் தான் அவர்கள் இயேசுவை காண்கிறார்கள். என்னுடைய பேச்சில், என்னுடைய செயலில் தான் இயேசு என்ற ஒரு கடவுளை அவர்கள் பார்க்கிறது. என்னிலிருந்து நீங்கள் காலேஜ் போகும்போது, ஸ்கூலில் ஒர்க் செய்யும்போது, வீட்டில் இருக்கும்போது, மற்றவங்களோட பேசும்போதெல்லாம் இயேசு உன்னில் இருக்கிறதாக நீங்கள் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவை பிரதிபலிப்பதற்காக தான் நீங்கள் இருக்கிறீங்க. இயேசுவை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இயேசுவாகிய தெய்வத்தை நீங்கள் பிரதிபலிக்கணும். நீங்கள் தான் இயேசுவாக நீங்கள் பிரதிபலித்தால் தான் சாட்சி என்று சொல்லுகிறோம். வசனத்தில் வாசிக்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்த வசனத்தை, தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான். எடுத்துக்கொள்ளப்பட்ட நான் சத்தத்துக்கு அப்புறம் நல்லா இருக்காங்க அப்படின்லாம் கிடையாது. நாம் இருக்கும்போதே தேவனுக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழ்ந்து அதன் வழியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அநேகரை ஆதாயப்படுத்த வேண்டும். 300 வருடங்கள் தேவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்த நபர், சாட்சி பெற்ற நபர். அதனாலே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையிலே அவன் காணப்படாமற் போனான். இங்கே வாசிக்கும்போது 300 வருடங்கள் வாழ்ந்து தேவனோடு சஞ்சரித்தான். அந்த 300 வருஷம் தேவனோடு சஞ்சரிப்பதுன்னா என்னன்னா, அவர் ஜெபம் பண்ணார், உபவாசம் பண்ணார், ஜெபம் பண்ணார், உபவாசம். அந்த நோக்கம் மட்டும் அல்ல, இவர் மரணத்தை குறித்து பிரசங்கம் செய்தார். நோவா மாத்திரம் உலகம் அழிவை குறித்து பிரசங்கம் செய்யல, ஏனோக்கும் 300 வருடம் என்ன செய்தார்? மரணத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுறார். மரணம் வரப்போகுது, உலகம் அழிய போகுது, உலகம் அழிய போகுது, உலகம் அழிய போகுது. இப்படியெல்லாம் சொல்லி 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 இயேசு நல்ல பிரசங்கையாக இருந்து நல்லா பிரசங்கம் பண்ணி ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அதுக்கப்புறம் மெத்துசலா காலம், அதுக்கப்புறம் அவங்க மகன் லாமேக், அதுக்கப்புறம் தான் நோவா மறுபடியும் பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போ நோவாம் பிரசங்கத்திற்கும் ஏனோக்குடைய பிரசங்க முடிவுக்கும் பிட்வீன் கேப் இருக்குது. அந்த கேப்பில் மறுபடியும் மக்கள் வேகமாய் கெட்டு போனார்கள். ஃபஸ்ட்டு 300 வருஷம் வரையும் எக்கச்சக்கமான கிறிஸ்துவ வந்தாங்க. இந்தியாவில் 90% கிறிஸ்துவ இருந்ததாக வரலாற்று பதிவில் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி 3.9% தான் கிறிஸ்துவ இருக்கிறாங்க. ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ஒரு 10% இருந்தாலும் இந்தியாவில் 150 கோடி மக்களை ஒரு 10% தான் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 300 வருஷம் வரையும் 90% கிறிஸ்துவ இந்தியாவில் இருந்திருக்காங்க. இப்போ அந்த கிறிஸ்டின்லாம் எங்கே போனாங்க? அப்போது அந்த ஏனோக்குடைய பிரசங்கத்தின் முடிவுக்கும் நோவுடைய பிரசங்கத்தின் ஆரம்பத்திற்கும் இடையில் என்ன நடந்திருக்கு? அதாவது ஒருவர் சொல்கிறாரு, ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டேங்கிறார், வரப்போ உலகம் அழிய போகுது, உலகம் அழிய போகுது, உலகம் அழிய போகுது. திடீர்னு அவர் இறந்து போயிட்டாருன்னா எப்படி இருக்கும்? அவர் பேச்சுக்கு வல்லம் இருக்காது. உயிரோடு இருக்கிறவர் தான் நீ பண்ணுற சத்தியமாலாம் ஏற்றுப்பேன். நீங்கள் செத்து போயிட்டீங்க அப்படின்னா அந்த என்ன செய்ய முடியாது, அவன் வார்த்தைக்கு பவர் கிடையாது. எனவே ஏனோக்கு இருந்த பிற்பாடு அவர்கள் நோவா பிரசங்கம் பண்ணதை மக்கள் அதிகமாக கேட்காத போன காரணம் ஏனோக்குடைய பிரசங்கமே தோற்று போனது என்றும் அதனால் இவன் பிரசங்கம் தோற்று போகும் என்று தான் அவர்கள் அசால்ட்டாக இருக்கிறாங்க. பேச புரியுதுங்களா உங்களுக்கு? எனவே இப்படி பிரசங்கிவாதியாக தேவனுடைய வார்த்தை சொல்லக்கூடியவனாக 300 ஆண்டுகள் தெரு தெருவாக வீடு வீடாக போய் பிரசங்கம் செய்தார். அதுக்கு பிற்பாடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் போதே அவர் காணப்படாமல் போனார். தேவனோடு அவர் உறவாடிக்கிட்டு இருக்கும்போதே, அவர் கர்த்தரோடு இணைந்திருக்கும் போதே காணப்படாமல் போனார். அதுக்கு பிற்பாடு தேவ சத்தம் மறுபடியும் மக்களுக்கு கேட்க கொஞ்சம் நாட்கள், கொஞ்சம் வருடத்திற்கு அப்புறம் நோவா வழியாக அதையும் மக்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 3 வகையான வசனம் இருக்குது, ஒரே மீனிங் 3 வகையில் எங்கள் வசனம் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், இது நீங்கள் படித்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும். யோவான்
21ஆம் அதிகாரம் 15, 16, 17 ஆகிய வசனத்தில், அப்பொழுது இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை பார்த்து சொல்வார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். அவர் சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக. ரெண்டாவது தடவை சொல்றாரு, யோனாவின் குமாரனே சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா, அன்பாய் இருக்கிறாயா. அதற்கு பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, உம்மை நேசிக்க என்பதை நீ அறிவீர். அப்படி சொல்றாரு, ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக அப்படிங்கிற. மூன்றாவது முறை சொல்றாரு, நீ என்னை நேசிக்கிறாயா. அதுக்கு பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அப்பொழுது சொல்ல, ஆடுகளை மேய்ப்பையாக. இப்போ இந்த வசனம் என்ன புரிஞ்சுது? ஏதோ 3ஆவது டைம் பேசும்போது அழுறா, பேதுரு துக்கப்பட்டு அழுந்துடுறாரு. அதனால் ஆண்டவன் விட்டுறாரு. ஏன்னா ஒரு நபர்கிட்ட ஒரு 4 டைம் ஒரு விஷயத்தை கேட்டு இருந்தால் என்ன நடக்கும்? அடா, ஐயோ சாமி என்னை விட்டுரு, ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே நம்ம என்ன செஞ்சிருவோம், கவலைப்படுறத வச்சு அவன் நம்ம விட்டுணும்ல. இப்போ இந்த 3 வசனத்தை நம்ம படித்தோம், ஒரே மீனிங் கொண்ட வசனம். ஆனால் 3வது நான் படித்த வசனத்தை மட்டும் ஒரு லைன் எக்ஸ்ட்ரா இருக்குது, துக்கப்பட்டான் இல்லை அழுதான் அப்படின்னு பார்க்குறோம். 3வது டைம் கேட்கும்போது தான் அழுறான். ஓகே, என்ன பார்க்குறோம் அது. எனவே நம்முடைய அன்பு 3மே அன்பு தான். 3 வகையான அன்பு சொல்கிறாரு இங்கே. யோனாவின் குமாரனே, என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா. செகண்ட் சொல்கிறாரு, யோனாவின் குமாரனே, என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா. 3ஆவது டைம் சொல்கிறாரு, என்னை நேசிக்கிறாயா. ஓகேங்களா, ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அன்பாக இருக்கிறாயா, அன்பாக இருக்கிறாயா 2 டைமும். நேசிக்கிறாயா என்றதான லாஸ்ட் ஒன்ஸ் இருக்குது. ஆமாம், ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் மாதிரி தான் நம்ம தமிழ் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அப்படி இல்லை, வாங்க நம்ம பார்ப்போம். இங்கே பார்க்கும்போது என்னை நேசிக்கன்னு 3 முறை கேட்டார். 3வது முறை என்னை நேசிக்கிறாயா என்று இயேசு கேட்டபோது பேதுரு கண்ணீர் விடுகிறார். காரணம் என்ன? அப்போ 3வது முறை வேறு ஏதோ கேட்டிருக்காரு போல இருக்குது. ஓகே, வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது சொல்கிறாரு, சீமோன் பேதுருவே, இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம் என்னை நேசிக்கிறாயா. இவைகள் அதாவது உன்னை சுற்றி இருக்கிற சொந்தங்கள், பந்தங்கள், காசு, பணம், உங்ககிட்ட இருக்கிற பொருளாதாரங்கள். சீமோன் பேதுரு சாதாரணமாக இல்லை. சீமோன் பேதுரு நல்ல ஒரு பணக்கார நபர். நல்ல ஒரு மீன் பிடிக்க படகுலாம் வச்சுருந்தார். இன்றைக்கெல்லாம் மீன் பிடிக்க படவெல்லாம் போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க 15 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம், 1 கோடி, 1.5 கோடியெல்லாம் சொல்லுவாங்க ஒரு கப்பல், மீன் பிடிக்க கப்பல். ஆமாம், அவங்க அந்த ரேட்டு, அதில் எவ்வளோ இன்சூரன்ஸு. இன்றைக்கெல்லாம் ஒரு ஈச்சர் வண்டி வச்சு ஒரு 4 வண்டி வச்சுருந்தா எவ்வளோ மதிப்பு இருக்குது. ரோட்டில் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கான், 10 வண்டி வச்சுருக்கான்னு சொல்லுவான். கப்பல் போய் பாருங்க, 2 கப்பல் வச்சுருந்தா அவன் பெரிய ஆள் சொசைட்டியில் இன்றைக்கும். அன்றைக்கி சீமோன் பேதுரு, அதுவும் அவங்ககிட்ட வேலை சேர்த்துக்கு 4 பேர், இப்படியெல்லாம் இருக்கும். அப்படின்னா சீமோன் பேதுரு யாராக இருக்கும்? நல்ல ஒரு ரிச் மேன், நல்ல ஒரு பணக்கார நபர். ஓகேங்களா, படிப்பறிவு இல்லாத நபர் கிடையாது. அப்படின்னா 1 யோவான் 2 யோவான் எல்லாம் படிச்சிங்கன்னா அவர் நல்ல எஜுகேட்டட் பர்சன் மாதிரி இருக்கும். தேவையான அளவுக்கு படிச்சிருக்காரு, தேவையான அளவுக்கு அவருக்கு நல்ல டேலண்ட் இருக்குது. ஓகே, அவரை பார்த்து சொல்ல, இவைகளை பார்க்கணும் என்னை நேசிக்கிறேன். 2வது சொல்கிறாரு, இவர்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவைகள் அனைத்தையும் பார்க்கலாம். 2வது இவர்களை பார்க்கலாம். உன் சொந்தம், பந்தம், உன்னை ஊற்றார், பெற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாவற்றையும் பார்க்க நேசிக்கிறாயா. 3வது சொல்கிறாரு, உன் உயிரை பார்க்கலாம் என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. உன் உயிரை விட நேசிக்கிறாயா. முதல்ல உன்னை சுற்றிக்கிற பொருட்கள். 2வது கேட்குறாரு, உன் உயிர், உன் சொந்தங்கள். 3வது கேட்குறாரு, உன் உயிரை பார்க்க நேசிக்கிறார். அதாவது அகாப்பே அன்பு என் மேல் இருக்கான்னு கேட்குறாரு. அகாப்பே அன்பு என்றால் உயிரை கொடுக்கிற அன்பு. உனக்காக நான் உயிரை கொடுப்பேன்னு யார் சொல்லுவாங்க? லவர் சொல்லுவாங்க. கேட்டிங்களா இல்லை காதில்? உனக்காக என் உயிரை கூட தரமாட்டாங்க. அந்த உயிர் எதுக்காக பயன்படுமா? நான் இருக்கிறதே வாழ்கிறதே கண்ணே உனக்காக தான் அப்படிம்பாங்க. நான் உயிர் வாழ்கிறது யாருக்காக? அந்த செல்லத்துக்காக அப்படிம்பான். ஆனால் எதுக்கும் பயன்படாது. ஆனால் அந்த உயிர், அந்த அகாப்பே அன்பு, உயிரை கொடுக்குற அன்பு என்பது அகாப்பே அன்பு. சீமோன் பேதுரை பார்த்து சொல்கிறாரு, அகாப்பே அதாவது உயிரை தர அன்பு என் மேலே இருக்கிறியா? நிச்சயமாக இருக்கிறான். அந்த கண்ணை விடுறார். அதனால தான் அவர் அப்போஸ்தலர் தலைவனாக இருக்கிறார். அப்போ அகாப்பே அன்பு. நம்ம கிறிஸ்துவ என்ன அன்பு இருக்கணும்? அகாப்பே அன்பு இருக்கணும். என்ன அன்பு? உயிரை காட்டிலும் அதாவது என் உயிரை காட்டிலும் கர்த்தர் மேல் அன்புள்ளவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. நான் என்னை பார்க்கலாம், என் உறவினர்களை பார்க்கலாம், என்கிட்ட பணங்களை பார்க்கலாம், பொருளாதாரத்தை பார்க்கலாம், நான் இயேசுவை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால தான் சீமோன் பேதுரு சிலுவையில் அறையப்படும் போது, இயேசு கிறிஸ்து சிலுவை அறையப்படும் போது இப்படி அறையப்பட்டாங்க. சீமோன் பேதுரு இப்படி கொண்டு போய் அறையப்படும் போது சீமோன் பேதுரு சொல்கிறாரு, அவர் மரணத்தை பார்க்க என் மரணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டுங்க, என்னை தலைகீழாக போடுங்கன்னு அவரே கேட்டுக்கொள்கிறாரு. தலைகீழாக போட்டு என்ன செய்ய அந்த ரோம பேர் சீமோன் பேதுருவை சிலுவையில் அறையிறாங்க. அப்போ என்னன்னா, நான் அவருக்காக என் ஜீவனை கொடுப்பேன் என்று அவர் மரணத்திற்கும் ஒப்பான மரணத்திற்கு உள்ளாக வேண்டும் என்று பவுல் சொல்கிறாரு. அப்போ அவர் மரணத்தை விட என் மரணம் அதிகமாக இருக்க வேண்டும், ஏன்னா நான் அவருக்காக ஜீவனை தருகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், நீ எல்லாம் மந்தை நீயே மேய்ப்பாயாக அப்படிங்கிறார். அதனால தான் அப்போஸ்தலருக்கு தலைவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நாம் கர்த்தர் மேல் இருப்பது என்ன அன்பு?
எனக்கு அதுவும் வேணும் ஆண்டவரே இதுவும் வேணும் அப்படின்னா கணக்கில் இல்லாதவர்களாக இருப்போம். அதாவது இப்படி சொல்லுவோம், முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவர் மேலே அந்த அகாப்பே அன்பு இருக்குன்னா எல்லாம் கூட கொடுக்கப்படும். மேலக பற்றி இவைகள் அவைகளும் கிடைக்கும். இவர்கள் எந்தெந்த உறவு முறைகளை நீங்கள் எதிர்பார்த்து வாழ்கிறீங்களோ அத்தனை உறவு முறைகளையும் கர்த்தவனுக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ அவர் மேலே நம்ம எப்படி இருக்கணும்? என்ன அன்பு இருக்கணும்? உயிரை கொடுக்கிற அந்த அகாப்பே அன்பு. மீன் ஈப்ரூ புத்தகத்தில் வாசிக்கும் போது 3 வெவ்வேறான வார்த்தை இருக்கும். நம்ம தமிழ் எழுதும்போது அப்படி மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. ஓகே, அகாப்பே அன்பு. அப்போ 3 காரியங்கள் ஏனோக்கு செய்தார். தேவனோடு நடந்தார், தேவனை பிரியப்படுத்தினான், தேவனால் சாட்சி பெற்றான். இந்த காலத்தில் இந்த நாட்கள் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏனோக்கு எப்படி மெத்துசலா என்றால் மரணம் என்று முன் அறிவித்தானோ அதே போல் அதே ஏனோக்கு சொல்கிறார், பின்காலத்திலே தேவனாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறாரு, அப்பொழுது அவர் ஆளுகை செய்ய போகிறார், இதெல்லாம் சொல்கிறார். அப்போ எப்படி முன்னாடி அவர் சொன்ன அந்த மெத்துசலா மரணம் என்றது நடந்ததோ அது போலவே இயேசு கிறிஸ்து வருகையும் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டோம். ஹல்லேலூயா. ஒரே நபர் தான் சொல்கிறார், ரெண்டா புரிதுங்களா? சொல்கிறது ஒரே நபர் தான் 2 நியாயத்தீர்ப்பு சொல்கிறார். 2 நியாயத்தீர்ப்பு சொல்கிறாரு. முதல் நியாயத்தீர்ப்பு எப்படி அவர் சொன்னாரோ அது போலவே நோவாங்காலத்தில் உலகம் அந்த மெத்துசலா இறப்பு அந்த நாட்களிலே நோவாவுடைய அந்த 600 வருடம் முடியுது, அதோடு அந்த உலகம் அழியுது. அதே ஏனோக்கு தீர்க்கதரிசனமாக சொல்லியிருக்கிறார், நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவாக தேவன் பூமிக்கு வருவார், ஆரவாரத்தோடும் பிரதான தூதரைக்கால சத்தத்தோடும் இந்த பூமிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புறப்பட்டு வருவார் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் வாசிக்கும் 4:16-17 ஆகிய வசனத்தில் அப்போ இயேசு வருகிறதை முன்னறிவித்த ஏனோக்கு. ஹல்லேலூயா. அப்போ முன்னாடி ஏனோக்கு சொல்லுவது நடந்தது போலவே பின்னாடி ஏனோக்கு சொல்லுவது நடக்கும், நடந்தே தீரும். ஹல்லேலூயா. ஆயத்தமாக இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம இந்த வசனத்தை வாசிப்போம். நாட்கள் பொல்லாதா இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி நல்ல செயல்களை செய்யுங்கள், இதனால் நம்ம கெட்ட காலத்தில் வாழ்கிறோம். மேலே இருக்கிற வசனம் தான் கீழே இருக்கிற வசனமும் அது WBTC வேதாக மொழிபெயர்ப்பில் கீழே இருக்கிற வசனம் அப்படி இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற தமிழ் பைபிளில் அதாவது எபேசி 5:14 நாட்கள் பொல்லாததாக இருக்கிறபடினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி இருக்கும். இதே வசனம் WBTCன்னு ஒரு பைபிள் இருக்குது, தமிழ் பைபிள். அதுவும் உங்களுக்கு பைபிள் சென்டர் கிடச்சா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிடைத்துள்ள ஒவ்வொரு